ஃபேஸ்புக் ஆட்ஸில் நம்ம கேம்பெயின்லாம் கிரியேட் பண்ணி செட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா கேம்பெயின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூ டேஸ் ஒரு 3 to 4 days இல்லை 5 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா கேம்பெயினோட டெலிவரி காலமில் லேர்னிங் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கேம்பெயினை லேர்ன் பண்ணும். அதாவது நம்மளோட கேம்பெயினில் கொடுத்துருக்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை லேர்ன் பண்ணும். நம்ம என்ன டார்கெட்டிங் லொக்கேஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். நம்ம என்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். இந்த ஆடியன்ஸ் யாரெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். அந்த ஆடியன்ஸ் நம்மளோட ஆட் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். எப்படி யாரெல்லாம் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். யாரெல்லாம் கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும். இந்த மாதிரி லேர்னிங்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் கேம்பெயின் இந்த ஃபேஸ்புக் அல்காரிதம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ்புக் பெர்ஃபார்மன்ஸஸை பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். அந்த பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குற வரைக்கும் இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்துட்டு லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் அந்த 12th எண்டில் 1 year கழிச்சு தான் வரும். பட் அந்த 11 months என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேர்ன் பண்ணுவோம். சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணுவோம், போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா படித்து மெமரைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 12th எக்ஸாமில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு அந்த லேர்னிங் பீரியட் ஒரு 5 days 7 days 3 days இதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோலாம் கவர் பண்ண முடியுமோ அந்த டேட்டாவை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தரதுக்கு இந்த லேர்னிங் ஸ்டேஜ் இந்த லேர்னிங் பீரியடை யூஸ் பண்ணி. ஸோ இந்த லேர்னிங் பீரியடில் ஃபேஸ்புக்னால ஒழுங்காக லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா ஒழுங்காக படிக்க முடியல அப்படின்னா லேர்னிங் லிமிட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த டெலிவரி காலமில். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எதனால மேக்ஸிமமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ் சைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப நேரோவாக டார்கெட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரோவாக டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள், ரிஃபைன் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி ஒரு ஆடியன்ஸ் சைஸ் வந்துட்டு மினிமம் ஒரு 2 million people இருக்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு லோக்கல் ஏரியாவை தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் எஸ்டிமேட் ஆடியன்ஸஸ்லேருந்து ஒரு 50% 60% இருக்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். நம்பர் 2 என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் ரன் பண்ணாலும் கேம்பெயின் செட்டப் பண்ணாலும் அதனால இந்த லேர்னிங் லிமிட்டட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ பட்ஜெட் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹை பட்ஜெட் வச்சு நீங்கள் ரன் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலி இந்த தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கிரியேட் பண்ணியிருக்க க்ரியேட்டிவ்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் ஆகலைனாலும் இந்த மாதிரி லேர்னிங் லிமிட்டட் அப்படின்ற இஷ்யூஸ் வரும். ஓகேவா? க்ரியேட்டிவ்ஸ் சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்க பட்ஜெட் அந்த ஆடியன்ஸ் சைஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா க்ரியேட்டிவ்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். அதுவும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கேம்பெயினை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காதுங்க. அதாவது ஆப்டிமைஸ் பண்ணுறங்கிற பேரில் கேம்பெயினோட நேமை மாற்றுறது, இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுறது, பட்ஜெட்டை மாற்றுறது, ஆட் கிரியேட்டிவில் போய்ட்டு ஆட் கிரியேட்டிவை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, ஆட் கேப்ஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஒன்று சேஞ்ச் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணுறீங்க, நாளைக்கு கழிச்சு ஒன்று சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனாலையும் ஃபேஸ்புக் லேர்னிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அகைன் அதனாலையும் லேர்னிங் லிமிட்டட் வரும். ஸோ கையை வச்சுட்டு சும்மா இருங்க.